இங்கே பஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். முக்கால்வாசி பஸ்ஸு டபுள் டெக்கர் தான், அட்டகாசமாக இருக்கும். தமன் ஸ்ரீ மாஞ்சா, சுபாங் சூர்யா, இந்த பஸ்ஸு நிறைய ஓடும். 640 நிறைய ஓடும். அப்படியே பிரிக் ஹில்ஸில் நடந்து போகிறோம். கிடை குந்திங் ரம்புட் சிகை அலங்கரிக்கும் நிலையம், அடகு கடை, பச்சை. பஸ்ஸு ஓட்டுறவங்க நிறைய பேர் நம்மூர் ஆளுங்க தான். தமிழ் ஆளுங்க. நம்மூர் ஆளுங்கன்னு சொன்னால் கோவம் வந்துடும் அவங்களுக்கு. நம்ம ஊரில் கூட ஜீன்ஸ் தான் போடுவாங்க. இந்த ஊரில் லேடிஸ் வந்து நிறைய பேர் புடவை, அதுக்கப்புறம் வந்து சுடிதார் தான் போடுறாங்க. நம்ம ஊரில் ஜனங்க ரொம்ப அல்ட்ரா மாடர்னாக போயிட்டாங்க. இந்த ஊரில் மக்கள் இன்னும் வந்து ரொம்ப காலங்காலில் நெத்தியில் திருநூறு வச்சுன்னு, குங்குமம் வச்சுன்னு, லேடிஸ் தலையில் பூ வச்சுன்னு, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஹோம்லி அந்த ஒரு லுக்கில் தான் அவங்க வந்து காலங்காலில் வீட்டை விட்டு கிளம்புவாங்க. ஸோ நடந்து வந்தாச்சு. பண்டை ஹில் பார்க், நம்ம ஒரு பார்க்கு தான் போக போகிறோம். ரோடை கிராஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் சிக்னலில் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது, நியூயார்க்கில் இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு 2 நாளைக்கு இங்கே தான் ரூம் போட்டிருக்கேன். அதுக்கு பேர் வந்து மை ஹோட்டல், தமிழ்லேயே எழுதியிருக்கோம். இதுதான் அது. நாளைக்கு இங்கே வருவேன். நாளைக்கு 4 அன்னைக்கு இங்கே 3600 2 நாளைக்கு 1800, கொஞ்சம் அதிகம்தான். இந்தியன் கரன்சி ரொம்ப வீக் ஆகினே இருக்குது, அதனால் நம்மளுக்கு விலை அதிகமாக தெரியுது. நான் சொன்ன மாதிரி மக்கள்லாம் வராங்க. இந்த வியூ ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஃபுல்லாக இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு, எல்லாம் ஒரு 50 ஃப்ளோரு. என்ன கட்டி வச்சுருக்கானுங்க, கட்டினே இருக்கானுங்க. மோனோ ரயில் ஸ்டேஷன் சென்ட்ரல் கோலாலம்பூர். சரி, இதை இப்படியே ஹோல்ட் பண்ணுவோம்.